இன்றைக்கும் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மீகாவில் கண்டினியூ பண்ணுறோம் இன்றைக்கி இந்த வாரம். அதுக்கு முன்னால் நான் ஒவ்வொரு வாரமும் அந்த ப்ராஃபஸி கொடுத்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு வரேன். ஸோ அது இன்றைக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ தட் நிறைய இன்ட்ரடக்ஷன், நிறைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொடுத்தா உங்களுக்கு ஒரே நாள்லாம் நிறைய கொஞ்சம் ஓவர் ஆயிருன்றதுனால ஒவ்வொரு வாரமாக நான் கொடுக்குறேன். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபஸிஸ் எல்லாமே இந்த கிங்டம் டிவைடடாக இருக்கும் போது தான் எழுதப்பட்டது. நார்த்தில் இஸ்ரேல், சவுத்தில் ஜூடா. நார்த்தில் வடக்க இஸ்ரேல் 10 ட்ரைப்ஸ் இருந்தாங்க, ஜூடாவில் 2 பேர், ஜூதாவும் பென்யமீனும். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். ஸோ இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்புறம் நமக்கு இன்னும் சரியாக புரியணும்னா இஸ்ரேல் யுனைட்டடாக, அதாவது சேர்ந்து அது ஒரு ராஜ்யமாக இருந்தது எவ்வளோ நாள் தெரியுமா? 120 இயர்ஸ். சரியா? சால் 40 வருஷம் ஆண்டார். சாலுக்கு அப்புறம் டேவிட் 40 இயர்ஸ், 40 வருஷம். அப்புறம் சாலமோன் 40 இயர்ஸ். ஸோ யுனைட்டடாக 120 இயர்ஸ் தான் இருந்தாங்க. 120 இயர்ஸ் சாலமோனுக்கு அப்புறம் அது பிரிஞ்சிருச்சு. அப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் டிவைடடாக ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் டிவைடட் கிங்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த டிவிஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்குள்ள, அப்புறம் உடைஞ்சது. நீங்கள் இஸ்ரேல்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் நீங்கள் 2 ராஜாக்கள் கிரானிக்கல்ஸ்லாம் வாசிக்கும் போது 2 பேரலில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வரும். யூதாவும் வரும், இஸ்ரேலும் வரும். ஸோ இஸ்ரேல்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் வடக்க உள்ள நார்தன் கிங்டம் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 ராஜாக்கள் ஆண்டாங்க. அவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் 9 ஃபேமிலியிலேருந்து, டிஃப்ரெண்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த ராஜாக்கள். புரியுதா? ஏன்னா ஒருத்தனை அடிச்சுட்டு இன்னொருத்தர் அடிச்சுட்டு இன்னொருத்தரும் ஆல்மோஸ்ட் 19 ராஜா இருந்தாலுமே அது 9 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தது. பட் யூதாவை பொறுத்த வரைக்கும் 20 ராஜாக்கள் ஆண்டாங்க. ஆனால் 20 பேருமே தாவீது ஒரு வம்சம் தான், ஒரே ஃபேமிலி. ஸோ இதுதான் ரொம்ப யூ ஹேவ் டு டேக் தட் இன்டு அக்கவுண்ட். இதுதான் ஒரு பெரிய டிஸ்டிங்விஷிங், ஒரு பெரிய வித்தியாசம் அந்த இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் உள்ளது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த யூதாவை தான் மெயினாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபஸிஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போத் மைனர் அண்ட் மேஜர் ரெண்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மோஸ்ட்லி ஒரு 4 கேட்டகரியாக நீங்கள் பிரிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி வார்னிங்ஸ். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். மோஸ்ட்லி ஒபதியா நம்ம பார்த்தோம், யோவேல் பார்த்தோம், ஜோயல் பார்த்தோம், ஆமோஸ் பார்த்தோம், யோனா பார்த்துட்டோம். ஐசாயும் வார்னிங்கில் வருது. பட் ஐசாயா மைனர் ப்ராஃபிட் கிடையாது, மேஜர் ப்ராஃபிட். பட் ஸ்டில் ஐசாயா அது வார்னிங்கில் தான். அப்புறம் மீகா, இன்னைக்கு பார்க்க போகிற மீகா. அப்புறம் ஓசியா இதெல்லாமே வார்னிங். இந்த 7 ப்ராஃபஸி புக்ஸ் நீங்கள் பார்த்தா தே ஆர் வார்னிங்ஸ். ஸோ பேசிக்கலி அது எப்படி வருதுன்னா, 2 பசங்க இருக்கிறாங்க, மேலே வீட்டில் இருக்கிறாங்க, தூங்காமல் இருக்கிறாங்க. அப்பா கீழே தான் சொல்கிறாரு, ஒரு சிஸ்டத்தை சொல்லி விடுறாரு, அவங்கள ஒழுங்காக தூங்க சொல்லி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சேட்டை பண்ணாட்டா அடி வாங்குவாங்க. ஸோ இந்த டோனில் தான் அந்த 7 புக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறது சரியில்லை, இப்போ இஃப் யூ டோன்ட் டர்ன் பேக் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இதுதான் இந்த வார்னிங். ஃபர்ஸ்ட் 7 நான் சொன்ன புக்ஸ். அப்புறம் இதெல்லாமே இது ஒரு செட் ஆஃப் புக்ஸ். செகண்ட் செட் ஆஃப் புக்ஸ் பேசிக்கலி நான் சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கல, இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஸோ இப்போ அப்பா பரம்பு எடுத்துட்டு வர்றாரு, சாத்த போகிறாரு. இப்போ இந்த பிள்ளை அதான் சொல்லுது. ஸோ இந்த டோனில் உள்ளது தான் ஹாபக்குக், ஜெஃபனியா, நாகூம். நம்ம நேற்றே பார்த்துட்டேன். நாகூம் நான் ஏன் எடுத்தேன்னா, அது ஜோனாவுடைய அப்படி கண்டினியூஸாக வரனால நான் அதையும் எடுத்துட்டேன். பட் அது வார்னிங்கில் வராது. பட் ஜோனாவுக்கு கண்டினியூட்டி இருக்கிறதுனால நான் ஜோனா முடிச்சுட்டு அப்புறம் யாகம் எடுத்தேன். ஸோ இந்த அசிரியன் ஹிஸ்ட்ரியை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் அப்படி எடுத்தேன். ஸோ ஹாபக்குக், ஜெஃபனியா, ஜோனா, நாகூம் 3மே இட்ஸ் வார்னிங் கிடையாது. அப்பா பரம்பு எடுத்துட்டு வந்துட்டாரு, சாத்த போகிறார், அடி வாங்க போகிறார், அடி விழ போகுது. இதுதான் இந்த டோனில் தான் இருக்கும். அடுத்தது இவங்க அடித்து முடிஞ்சிருச்சு, பனிஷ்மெண்ட் இஸ் ஓவர். அப்பா சாத்திட்டாரு, நல்லா சாத்தி இப்போ அங்கே உட்காரு, தனியாக உட்காரு போ, தள்ளி விட்டாச்சு. ஸோ இதுதான் நடந்துருச்சு. இப்போ யூதாவும் இஸ்ரேல் 2மே ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணி இஸ்ரேலில் அசிரியன்ஸ் அடிச்சு செதறடிச்சிட்டாங்க.
யூதா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டா சிதறடிக்கப்பட்டது, 10 ட்ரைப்ஸும் கம்ப்ளீட்டா சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா அசிரியன்ஸ் அப்படிதான் பண்ணுவோம், எந்த ஒரு நாட்டை பிடிச்சாலுமே அவங்க வந்து சேர்ந்து இருக்கவே கம்ப்ளீட் தேவ் ஜஸ்ட் டிஸ்பர்ஸ். எந்த நாட்டை பிடிக்கிறாங்களோ அவங்க மக்களெல்லாம் தள்ளி எங்கேயாவது அடிச்சு தள்ளிட்டு அந்த நாட்டில் வந்து வேற ஆட்களை வந்து குடியமைத்திடுவாங்க. ஸோ இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பாலஸ்தீன இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் மெயின் ரீசனே அந்த காலத்தில் அன்னைக்கு நடந்த அந்த 10 ட்ரைபும் அங்கேருந்து அந்த அவங்களோட லேண்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்புறம் அதுக்கு பதிலாக நிறைய ஃபாரினர்ஸ், மற்ற ஜனங்கள் மற்ற நாடுகளில் அங்கங்கே அசிரியன்ஸ், அப்போ தான் அசிரியன் கிங்டம் தான் அப்போ சூப்பர் பவர் மாதிரி. ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு அங்கே வந்து செட்டில் பண்ண வச்சாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்ச அந்த காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ரெப்ரகாஷன் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ 10 ட்ரைபு கம்ப்ளீட்டாக சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்கள பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியுமே இல்லை. அதுக்கப்புறம் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கிங்டம் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆனால் யூதாவுக்கு அடிக்கப்பட்டாங்க. பட் யூதா எப்படி போச்சுன்னா, யூதாவை வந்து பாபிலோனுக்கு மொத்தமாக போகிறாங்க. தேர் ஆல் இன் பாபிலோன். ஸோ இந்த எக்ஸைல் டைமில் எழுதப்பட்டது தான் ஜெரமையா, லாமெண்டேஷன்ஸ், டேனியல், எசேக்கியல். சரியா? இதில் வந்து ஜெரமையா எங்கேருந்து எழுதுறாருன்னா எக்ஸைலில். சரி, எக்ஸைல் டைமில் இவங்க எல்லாரும் பாபிலோன் கொண்டு போகப்பட்டாங்க. இதில் போனவங்க தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இவங்கெல்லாம் இந்த பாபிலோனுக்கு ஜூதாலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட எக்ஸைல். பட் கொஞ்சம் பேர் ஜூடாலே இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப ஏழைக, எங்கேயும் தேவையில்லாதவங்க, அவங்கள மட்டும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் இருக்கிறது தான் ஜெரமையா. எரமியா ஜெருசலேமில் இருக்கிறவர் டூரிங் த எக்ஸைல். சேம் டைம் எசேக்கியல் பாபிலோனில் இருக்கிறவர். 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் ப்ராஃபஸை பண்ணுறாங்க. பட் ஹீஸ் இன் ஜெருசலேம், அவர் அங்கே பாபிலோனில் இருக்கிறார். அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் புக்ஸ் வருது, ப்ராஃபஸி புக்ஸ். அதெல்லாம் போஸ்ட் எக்ஸைல். அப்படின்னா அந்த 70 வருஷம் அவங்க பாபிலோன்லேருந்து திரும்பி வராங்க ஜெருசலேமுக்கு. ஸோ இப்போ எழுதப்பட்ட புத்தகம் தான் எஸ்ரா மைனர் ப்ராஃபிட் கிடையாது. ஹாகாய் மைனர் ப்ராஃபிட். ஜக்கரியா, அது மைனர் ப்ராஃபிட். நெகேமியா மைனர் ப்ராஃபிட் கிடையாது. பட் அது போஸ்ட் எக்ஸைலுக்கு அப்புறம் எழுதப்பட்டோம். அப்புறம் மல்கியா, மலாக்கி, இது எல்லாமே எக்ஸைலுக்கு அப்புறம் அவங்க அங்கே பாபிலோனியன் பாபிலோனிலிருந்து திரும்பி வரும்போது எழுதப்பட்ட புக்ஸ். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃப். உங்களுக்கு ஒரு நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது இட் வில் ஹெல்ப் யூ அந்த டோன் ஆஃப் த புக். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மீகா, ஐசாயா, ஓசியா, இது 3 ஒரே நேரத்தில் ப்ராஃபஸி பண்ணாங்க. இவங்க 3 பேருமே. மீகா வந்து ஒரு கிராமம், சின்ன ஊரில் உள்ள ஒரு மனுஷன் தான். ஸோ அவர் அங்கேருந்து ப்ராஃபஸி பண்ணுறாரு. அதே டைமில் ஐசாயா எருசலேமில் பேலஸில் இருக்கு. ஐசாயா உங்களுக்கு நல்லா தெரியும், இஃப் யூ நோ ஹிஸ்ட்ரி, ஹீஸ் ஃப்ரம் அ ராயல் ஃபேமிலி. ஹி வாஸ் மூவிங் அமங் த பேலஸ். அவர் வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் மத்தியில் நடமாடுற ஒரு ப்ராஃபட். ஸோ அதான் நம்ம கிராமத்தில் ஒரு படிக்காத மீகாவெல்லாம் சொல்கிறாங்க, மஸ்ட் பி ஆமோஸ் மாதிரி ஒரு ஷெப்பார்டாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமோஸ் இங்கே இருக்கிறார், ஒரு சின்ன ஊரில் ஒரு ஷெப்பர்ட், அவரும் ஒரு ப்ராஃபட். ஐசாயா அவரும் பேலஸில் இருக்கார். பிகாஸ் ஐசாயா வந்து ராயல் பர்த், அவர் ராயல் லீனியேஜ். ஆண்டவர் யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவார் ப்ராஃபட்டா, யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவார். ஆண்டவர் யார் அவங்கள ஈல்டு பண்ணுறாங்களோ அவங்கள இஸ் வில்லிங் டு யூஸ். ஸோ ஐசாயா, மீகா, ஓசியா 3 பேரும் ஒரே டைமில் ப்ராஃபஸி. தே ஆர் ஆல் ப்ராஃபஸிங் த சேம் டைம். ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படியே மீகாவும் ஐசாயாவும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அது நான் சொல்கிறேன். அது ஸோ அது வந்து இட்ஸ் அபவுட் த பேக்ரவுண்ட். எரேமியா 28:18 மீகாவை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஜெரமியா 26:18. ஸோ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஹூ ஹி இஸ் அப்படின்றத பற்றி இருக்குது. மற்றபடி வேற எங்கேயுமே மீகாவை பற்றி ரொம்ப ஒன்றும் இல்லை. ஜெரமியா 26:18. Remember when Micah and Moses prophesied during the reign of King Hezekiah of Judah. King Hezekiah of Judah. He told the people of Judah, "This is what the Lord of Heaven's army says. Okay. Mount Zion will be plowed like an open field. Jerusalem will be reduced to ruins.
the thicket will grow. ஓகே, இதுதான் இப்போ மைக்காவுடைய ப்ராப்பர்சியை தான் ஜெரமியா எடுக்கிறாரு. ஜெரமியா இஸ் அகேன் ரீகோட்டிங் மைக்கா. மைக்கா அப்பவுமே அதை சொல்லிட்டு ஜெருசலேம் will be destroyed. ஸோ ஜெரமியா இஸ் ரீகோட்டிங். இந்த ஒரு இதுதான் இருக்குது மைக்காவை பற்றி. ஸோ மைக்கா நம்ம மீகாவை முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் ஆரம்பிக்கிறாரு, அவருடைய பேரை சொல்றாரு, I prophesied during the Micah prophesied during the reign of Jotham, Ahaz and Hezekiah, kings of Judah. புரியுதா? 1வது வருஷத்துல அப்படிதான் இருக்கு. ஸோ இஸ் ரெஃபரிங் மூணு ராஜாக்களை ரெஃபர் பண்றாரு, ஜோத்தம், ஆஹாஸ் அண்ட் ஹெசேக்கியா. இவங்க 3 பேருமே கிங்ஸ் ஆஃப் ஜூடாவில் உள்ள கிங்ஸ். இவங்களுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங்ஸில் கிரானிக்கல்ஸில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இன்னும் பேக்ரவுண்ட் கொடுக்கு. ஜோத்தாம் ஃபர்ஸ்ட் கிங் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு நல்ல கிங், இஸ் அ குட் கிங். அதுக்கப்புறம் ஆஹாஸ் வந்து ரொம்ப ஈவில், ரொம்ப பேட் கிங். திருப்பி ஹெசேக்கியா இஸ் அ குட் கிங். அது ஸோ இந்த 3 பேர் டைம் பீரியடில் ஆல்மோஸ்ட் அப்போ சொல்கிறாங்க ஒரு 35 to 40 years ப்ராஃபஸி பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க மீகா. ஸோ இந்த 3 பேருடைய இதையும் பார்த்து ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தென் இந்த 3வது வசனம், 1வது அதிகாரம் 3வது வசனம். ஸோ இங்கே தான் கிளியராக சொல்கிறார் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவருடைய ஸ்தலத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஸோ இதுதான். ஸோ அப்படின்னா காட் இஸ் மேக்கிங் எ மூவ். அப்படின்னா ஆண்டவர் அவருடைய இருக்கிற இடத்துல இருந்து ஹி இஸ் கம்மிங் டவுன் டு டூ சம்திங். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஆரம்பம். நிறைய நேரத்தில் இதை வந்து அவர் பார்க்குறாரு, நம்ம நிறைய நேரம் பார்க்கறது இல்லை. அதுதான். ஸோ அப்படின்னா ஹி இஸ் ஸ்டார்டிங் டு டூ சம்திங். இறங்கி வருகிறார், ஹி இஸ் ஸ்டார்டிங். அவர் ஏதோ செய்ய போகிறார் அப்படின்னா இனிமேல் ஏதோ ஆரம்பிக்க போகுதுன்னு இருக்கு. ஸோ அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அவருடைய ப்ராஃபஸியை. ஸோ இந்த எதுனால இந்த ப்ராஃபஸி ஆரம்பிக்கிறாரு, எதுனால ஜட்ஜ்மெண்ட்ன்றத சொல்லும்போது 5வது வசனத்தில் சொல்றாரு, ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் ஜேக்கப்ஸ் டிரான்ஸ்கிரஷன். அப்புறம் ஓகே, அப்புறம் சரி, இங்க 2 இது சொல்றாரு. What is Jacob's transgression? Is it not Samaria? What is Judah's highest place? It is not Jerusalem. So இங்கே தான் இந்த கிரக்ஸ். எதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது, எதனால இப்போ நான் இந்த ப்ராஃபஸி எதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வருதுன்றத ரீசன் அவர் அங்கே கொடுக்குறாரு. இஸ் இட் நாட் ஜேக்கப்ஸ் டிரான்ஸ்கிரஷன்? இஸ் இட் நாட் சமாரியா? சமாரியா தான் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய கேபிட்டலாக இருந்துச்சு. ஸோ அதனுடைய அவங்க அங்கே செஞ்ச காரியங்கள் நான் அன்னைக்கே ரெஃபர் பண்ணேன். நான் ஜோயல் படிக்கும்போது. ஸோ சமாரியாவில் தான் அந்த கோல்டன் காஃப் வைக்கிறான் ரெஹோபோம் அப்படின்ற கிங். ஸோ அது திருப்பி வாசிக்கணுமா உங்களுக்கு அது புரியுது அந்த கான்டெக்ட்? அது ஓகே இல்லை, அது தெரியுது. ஸோ சமாரியா அவன் வைக்கிற ரீசன் எதுனா எல்லாரும் ஜெருசலேம் போய் வணங்கக்கூடாது. ஜெருசலேம் போயிட்டாங்கன்னா என்னையை விட்டுட்டு நான் கிங்காக இருக்க மாட்டேன், ஜூடாவுக்கு போயிடுவாங்க எல்லாரும். ஜூடாவில் உள்ளவனே கிங்கை வச்சுருவான். ஸோ அவனுடைய ரீசனுக்காக தான் அவன் அது பண்ணுறான். ஸோ அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தட் ஐடாலட்ரி. ஸோ பேசிக்லி தட் இஸ் வாட் தி ஐடாலட்ரி தட் காட் ஹேட்ஸ். ஸோ அதை நான் சொன்னேன். இப்போ யூதாவில் அதை பார்க்கும்போது யூதாவில் வாட் ஹேப்பன்? ஸோ எக்ஸாக்ட்லி சேம் திங் ஹேப்பன். இப்போ இங்கே வந்து நம்ம வாசிக்கும் போது ஆஹாஸ், ஜோத்தம் ஒரு நல்ல கிங், பட் அவரும் எல்லாம் சரியாக செய்யலை. பட் மெயின் ப்ராப்ளம் வரும்போது எப்போ வருதுன்னா ஆகாஷோடைய ரூல். ஆகாஷ் இருக்கும்போது ஆகாஷோடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு அவர் வந்து ரொம்ப அசீரியன்ஸ் கூட ரொம்ப நெருங்குறாரு. ஏன்னா அசீரியன்ஸ் வந்து ரொம்ப பலமானது தேவர் அந்த டைம்ல சூப்பர் பவர். ஸோ ஆகாஷோடைய ஆட்டிடியூட் என்னன்னா நம்ம அசீரியன் கூட சேர்ந்துட்டா, அசீரியனை நம்ம கூட சேர்ந்துட்டா தென் நம்ம சேஃப் ஆயிடுவோம். நம்ம அவங்க கூட சேர்ந்து எப்படியாவது பண்ணி நம்ம அவனுடைய கூட்டாளி மாதிரி ஆயிட்டு அப்படின்னா தென் we will be safe. ஸோ இதுதான் ஆகாஷோடைய ஆட்டிடியூட். ஸோ பட் God hated that. எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு அது பிடிக்காத காரியம். ஏன்னா நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவனை போய் தேடுற? நீ why do you go after Assyria? ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அது மட்டும் இல்லை, அவன் அதனுடைய ஆட்டிடியூட்ல நீங்க பார்க்கும்போது ரெண்டு போர்ஷன் நம்ம வாசிப்போம். அப்போதான் அந்த அவனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கு. 2 நாளாகமம் 28
22 25. 2 Chronicles 28 22 to 25. இப்போ என்ன நடக்குன்னா, இப்போ he loses in battle. சரியா? இப்போ டமாஸ்கஸ்ல வந்து அந்த அந்த கிங் ஆராம்ன்ற கிங் வந்து இவனை அடிக்கிறான். பட் ஆண்டவர் எதுக்கு இவனை தோக்க வைக்கிறாருன்னா, இவனுடைய ஆட்டிடியூட் ரைட் இல்லை, இவனுடைய ஹார்ட் சரியில்லை, அதனால இவனை தோக்க வைக்கிறாரு. பட் இவனுடைய ஆட்டிடியூட் என்ன போகுதுன்னா, இப்போ அந்த கடவுள் தான் என்னைய தோக்க அடிச்சிருச்சு, அப்படின்னா அந்த கடவுளை நான் வணங்கினா நான் ஜெயிச்சிருவேன். அப்படிதான் இங்க சொல்றான். தட் இஸ் வாட் ஹி சேஸ். தமஸ்கூலோட அந்த கடவுள் தான் என்னை தோக்க அடிச்சது. ஸோ இஃப் ஐ அந்த கடவுளுக்கு நான் பலி செலுத்தினால் அந்த கடவுள் மூலமாக நான் பழச்சி விடுவேன். ஸோ இதுதான் ஆட்டிடியூட். திஸ் வாஸ் இஸ் ஆட்டிடியூட். பட் ஆண்டவர் ஏன் தோக்க அடிச்சாருன்னா, உன்னுடைய இருதயம் சரியில்லை, தேர் இஸ் சம்திங் ராங் இன் யூ, நீ அது திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்லி அடிச்சாரு. பட் இதான் அங்கே இஸ் கோயிங் தேர். இன்னொரு டெக்ஸ்ட் வாசிக்க 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 10 to 16. 10 to 16. King Ahaz went to Damascus to meet Tiglath-Pileser, king of Assyria, saw an altar that was at Damascus. Okay. King Ahaz sent to Uriah the priest the fashion of altar. Okay. And the pattern of it according to the workmanship thereof. And Uriah the priest built an altar according to all that King Ahaz had sent from Damascus. Uriah the priest made it against King Ahaz. Came from Damascus. The king was come from Damascus. The king saw the altar. The king approached the altar and offered thereon. Okay. ஸோ இங்கே அந்த 16 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து டமாஸ்கஸ் போகிறான். டமாஸ்கஸ்ல அங்கே வந்து ஒரு அழகு ஆல்டர், பியூட்டிஃபுல் ஆல்டர் அங்கே பார்க்குறான். அது வந்து பேகன், அந்த கடவுளுக்கு செய்யப்பட்ட ஒரு ஆல்டர். ஸோ இவனுக்கு இஸ் அட்ராக்டட் பை தட் பேகன் ஆல்டர். அது அழகாக இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய டெம்பிளில் ஆல்டர் எப்படி இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் எல்லாம் கிளீனாக கொடுத்துட்டு அதுபடி தான் ஆல்டர் அந்த டெம்பிளில் இருக்குது. பட் இவர் வந்து அங்கே போய் ஒரு அழகான ஆல்டரை பார்த்துட்டு இங்கே வந்து அந்த பிளான் அனுப்புகிறாரு. இங்கே யூரியா அந்த பிரீஸ்டிங் இதேமாரி ஒரு ஆல்டர் செய்யுதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு பேகன் ஆல்டர் செஞ்சு ஜெருசலேம் டெம்பிளில் வைக்கிறான். அது மட்டும் இல்லை, அநேக ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ, அந்த அவுட்டர் கோர்ட்டில் எது எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அதெல்லாம் உடைக்கிறார். நீங்கள் அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹி ரிமூவ்ஸ் ஆல் த திங்ஸ் that God said should be there. ஆண்டவருடைய டெம்பிளில் எப்படி இருக்கணுமோ, ஆண்டவரை என்னை எப்படி ஆராதிக்கணுன்றத ஆண்டவர் அந்த தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்படிதான் இருந்து நடந்துட்டு இருக்குது. பட் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்க எல்லாம் அழகா இருக்கு, அங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு, அங்க சோ இம்ப்ரெசிவா இருக்கு. அவன் கடவுள் நம்மளே தோக்கடிச்சிட்டான். ஸோ அவனை செய்யற மாதிரியே நம்ம செஞ்சா இங்க then we will succeed. ஸோ இங்க என்ன ஆட்டிடியூட் அவன் பார்க்கறான்னா, he is looking at the success point of view, not from what God wanted him to do. ஸோ அநேக நேரத்தில் நமக்கும் we also lose. நம்மளும் அநேக காரியங்கள் தவறா செய்யறோம். என்னன்னா, இவன் செய்யறான், இவன் இப்படிலாம் செய்யறான், அவங்க அப்படிலாம் செய்யறாங்க, ஸோ நம்மளும் அதே மாதிரி செய்வோம். பட் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காரு? ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காரு? ஒருவேளை அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்மளை செய்ய சொன்னது வந்து மற்றவங்க செய்யறதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, we are focused on the success. அநேக நேரம் ஊழியத்திலையும் ஆராதிக்கிற முறையிலையும் இதே நேரம் தான் இதே சிச்சுவேஷன் தான் இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம். அநேக நேரத்தில் நிறைய உலகத்தின் வேஸ் ஆஃப் வர்ஷிப்பிங் தான் நீங்க உள்ள வந்திருக்குது. நீங்க சபைகள்ல அநேக சபைகள்ல பாருங்க, ஒரே ஆட்டம் கூத்தா குதிக்கிறது, அதுக்கு இது பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா they are looking at the world. உலகத்துல பாக்குறாங்க, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கு, இதெல்லாம் இப்படி பண்ண நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணலாம், இப்படி பண்ண நிறைய பேர் வருவாங்க, இப்படி பண்ணா ரொம்ப லைவ்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they are bringing that altar and putting into the temple.
ஆண்டவர் சொல்லி என்ன இப்படிதான் ஆராதிக்கணும்னு சொல்லி சில நேரம் ஆண்டவர் சொல்லுற விதம், ஆராதிக்க வேண்டிய விதம் சில நேரம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்காரோ அது அப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம போயிட்டு இங்க அழகா இருக்கு, இந்த ஆல்டர் நல்லா இருக்கு. ஆல்டர்னா பேசிக்கலி தட் இஸ் வேர் யூ வர்ஷிப் காட். அந்த காலத்துல நீங்க டெம்பிளுக்கு முன்னால போனீங்கன்னா ஆல்டரை தாண்டி போறதுனால நீங்க ஆல்டர்ல ஒரு பலியை கொடுத்துட்டு தான் மற்றபடி எது வேணா செய்வோம். தட் இஸ் வேர் யூ கிவ் யுவர் ஆஃபரிங், தட் இஸ் வேர் யூ வர்ஷிப். அங்கதான் நீங்க ஆராதிக்கிறீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இவன் வந்து வேற ஒரு ஆல்டரை கொண்டு உள்ள வச்சுட்டான். அதுதான் ஆண்டவருக்கு தட் இஸ் வாட் சோ ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம் அவன் செஞ்சதுல மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா வர்ஷிப் அந்த ஆராதிக்கிற முறைமையை அப்படியே மாத்திட்டான். இது நல்லா இருக்கு, இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இது நிறைய பீப்புள் கொண்டு வராங்க, இது அட்ராக்டிவா இருக்கு. இன்னைக்கு அதே சிச்சுவேஷன்ல நாம இருக்கிறோம். சேம் திங் தட் ஆஹாஸ் டிட். இன்னைக்கு நிறைய சோக்கால் ஊழியக்காரங்க செய்யறாங்க. அப்போ இவன் ராஜா, இவன் வந்து அந்த அந்த ஆல்டர் எப்படி இருக்கும்னு இவனுக்கு ஊரிய அந்த பிரீஸ்டுக்கு அனுப்புறான். பிரீஸ்ட் ஷுட் நோ பெட்டர். அப்ப பிரீஸ்ட் சொல்லியிருக்கணும், ஐயா இது ஆண்டவர் இப்படிதான் ஆல்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, மற்ற ஆல்டர்லாம் இங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். பட் பிரீஸ்ட் காம்ப்ரமைஸ் கம்ப்ளீட்லி. த ஹோல் பீப்புள் ஆர் காம்ப்ரமைஸ். அதுதான் தட் இஸ் த ரீசன். தட் இஸ் த ரீசன். அதான் சொல்லியிருக்க வாட் இஸ் ஜூடாஸ் ஹை பிளேஸ் இஸ் ஜெருசலேம். அதான் இங்க சர்க்காஸ்டிக்கா கேட்கிறாரு. இங்க எருசலேம்ல ஆண்டவரை வழிபடுறோம். பட் நீங்க ஹை பிளேஸ் ஆக்கிட்டீங்க. ஹை பிளேஸ்னா இந்த சென்ஸ் பேகன் மற்ற கடவுளை கூப்பிடுறதுக்கு ஆல்டர் செய்யறது, அதுதான் ஹை பிளேஸ் சொல்றாங்க. பட் எருசலேமே ஹை பிளேஸ் ஆக்கிட்டீங்க. அங்கதான் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்துல நீங்க விக்கிரகத்தை கொண்டாந்து உள்ள வச்சுட்டீங்க. யூ ஆர் வர்ஷிப்பிங் சம்திங் எல்ஸ். நீங்க யூ ஆர் டூயிங் சம்திங் எல்ஸ். ஐடாலட்ரி தட் காட் ஹேட்டட். ஆண்டவர் பிடிக்காத ஒன்று. he hated that. உலகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ், மற்ற இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய வர்ஷிப் மூலமையோ உள்ளேயோ, நம்ம ஜெபிக்கிறதுலையோ, நம்மளுடைய மியூசிக்லயோ, நம்மளுக்கு எதுலையோ அந்த உலகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வந்துட்டனாலே God hates that. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் பண்ணாலும் he is not going to reply to that. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஸோ இங்கே அதுதான் சொல்றாரு. இதுதான் உள்ள இதனுடைய காரணம் தான். தட் இஸ் வாட் he is saying, that this is not Jerusalem's high places. அடுத்தது 2 ராஜாக்கள் 18:4 இன்னொன்று நடக்கிறப்பாங்க. 2 ராஜாக்கள் 18:4. He removed the high places and break the images and cut down the groves and break in pieces the brazen serpent that Moses had made. Moses has made. So இங்க எசேக்கியா வந்து இவங்க அப்பா ஆகாஸ் விக்கிரகத்தை உள்ளவன் இவன் உடைக்கிறான். எதை உடைக்கிறான்னா, மோசே அந்த வனாந்தரத்தில் இஸ்ரேலைட்ஸ் அந்த பாம்பு கொத்தும்போது அந்த ஒரு கோல்டன் சர்ப்பத்தினுடைய இமேஜை மேலே அவர் வச்சிருப்பான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாகவும் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து ஆகாஷோடைய டைமில் ஒரு பெரிய கடவுளாகவே ஆக்கிட்டாங்களா அது அந்த சர்பெண்ட்டை. இன்னைக்கு இங்கே தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் அதை ஒரு நோக்கத்துக்காக வைத்தார். பட் அதை விட்டுட்டு அதனுடைய நேரம் முடிஞ்சு விட்டது. அதனுடைய டைம் வாஸ் ஃபினிஷ். அதை அந்த டைம்ல ஆண்டவர் வச்சாரு. நீங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பு கடிச்சுன்னா இதை பார்த்தீங்கன்னா யூ வில் பி சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை அப்போ வைத்தார். பட் அதை வந்து இவங்க வந்து அது ஒரு கடவுளாவே ஆக்கிட்டாங்க. அதுக்கு ஆல்டர் வச்சு அதுக்கு பலி செலுத்துறது, அது பின்னால போறது. ஸோ எசேக்கியா வந்து அதெல்லாம் உடைக்கிறான். ஆகாஷ் டைம்ல இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நிறைய நேரத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சேம் திங் இஸ் ஹேப்பனிங். திங்ஸ் தட் காட் ஒரு காலத்துல செஞ்சிருக்கலாம், ஒரு சில காரியத்தை ஒரு காலம். பட் அதை வந்து அப்படியே அதே ஒரு விக்ரமா ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். ஒரு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஒரு சில காலங்களில் செய்யறாரு. பட் அந்த காலங்களையும் சரி, அந்த மக்களையும் சரி, அந்த ஊழியத்தையும் சரி நம்ம விக்கிரகமாக ஆக்கும் போது இட்ஸ் அன் ஐடாலட்ரி. அது ஒரு விக்கிரகமா மாறிடுது. இட்ஸ் பிகம்ஸ் அன் ஐடாலட்ரி. அது அந்த காலத்துக்குரியது, அதோட நிக்க வேண்டியது. ஸோ இங்க சொல்றாரு 7வது வசனத்துல பாருங்க, மைக்கா 1வது. பேசி பணையமா போற. ஸோ இங்க இந்த ப்ராஸ்டிடியூஷன்ன்றது சொல்றாரு ஆண்டவர். ஸோ திஸ் இஸ் since gather bits from the wages of prostitutes, as the wages of prostitutes they will again be used. So இங்க prostitute என்ன யூஸ் பண்றாருன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் prostituteனா என்னன்னா, she will also be with one man, இன்னொரு தண்டி போவா.
he will not stay with one person. அதான் இங்கே சொல்றாரு. அதான் இஸ்ரேல் ஜூடா இந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆண்டவர் மட்டும் வேண்டாம், ஆண்டவரும் வேணும். எதுக்குன்னா ஆண்டவர் தான் ப்ரொடெக்ஷன் தர்றாரு, ஆண்டவர் தான் டெம்பிள் தான் போடும், இதெல்லாம் இருக்கு, அதுவும் தெரியும். பட் இதுவும் வேணும், அசிரியாவும் வேணும், பாபிலோன் கூட நாங்கள் போவோம். சரி, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ப்ராஸ்டிடியூஷன். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. திஸ் இஸ் வாட் காட் ஹேட்ஸ் த மோஸ்ட். அநேக நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு ப்ராப்ளம் வரும்போது, நம்ம சிச்சுவேஷன் டஃப் ஆகும்போது, நம்ம எங்க போகிறோம், யார்கிட்ட போய் சரணடைகிறோம், யார்கிட்ட போய் காலை பிடிக்கிறோம், ஆண்டவர் தான் பார்க்குறாரு. இவனுடைய பிரச்சனை, இவனுக்கு வந்து ஆண்டவர் அந்த பிரச்சனை எதுக்கு கொடுத்தாருன்னா, உனக்கு சம்திங் இஸ் ராங், உனக்கு சரியில்லைன்றத கொடுக்குறாரு அந்த பிரச்சனையை. பட் இவன் என்ன நினைக்கிறான்னா, அசிரியன்ஸ்கிட்ட போனா, அல்ல அசிரியன்ஸ் வணங்குற அந்த தேவன்கிட்ட போனா, அல்ல அந்த ஆல்டரை மாத்திட்டா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரம் நினைச்சிட்டு இவன் போய் அது அவங்க மனிதருடைய கால்களுக்கு கீழே விழுகிறான். He is going and falling on the feet of people which God hates. அவருடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையானாலும் அவரிடத்துல மட்டும்தான் சொல்லணும், அவரால் தீர்த்து வைக்க முடியும். He wants everybody to come to him. அதுதான் இங்கே ப்ராஸ்டிடியூஷன் சொல்றாரு. ஏன் தவறாம நீ அங்க போற, I am your husband, அப்படிதான் சொல்றாரு. I am your husband, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட். ஒரு பெண்ணுக்கு, ஒரு கல்யாணம் பெண்ணுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது அவன் ஹஸ்பண்ட போகாம, ஹஸ்பண்ட சொல்லாம வேற யார்கிட்டயே போய் சொல்லிட்டு இருந்தா, what do you think about that person? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே சிச்சுவேஷன் ஆண்டவர் சொல்றாரு. நான் உனக்கு எதுக்கு இருக்கிறேன் இஸ்ரேல், ஜூடா, நான் உனக்கு எதுக்கு இருக்கிறேன், அசிரியன் ராஜா பின்னால நீ போயிட்டு இருக்கிற. So this is what God hates, the idolatry, this thing, where we don't stay with God for what God wants us to be. நமக்கு அநேக நேரத்தில் we don't go to God, it's not going to God, we go மற்ற எங்கனாலும் போய் நம்ம சரணடைகிறோம், யார்கிட்ட வேணாலும் போய் கொடுக்குறோம். எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது சால்வ் பண்ணிங்க, ஐயா ஏதாவது பண்ணி கொடுங்க, ஐயா ஏதாவது பண்ணி கொடுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அவர் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பார். பட் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய வழி வேற மாதிரி இருக்கிறோம், அவருடைய நேரம் வித்தியாசமாக இருக்கிறோம். பட் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராப்ளம் அவர் அந்த டைமில் எப்படி செய்யணுமோ அது செய்வார். பட் we don't look at that. நம்ம அநேக நேரம் அதை பார்க்கறதே இல்லை. we want quick solution. நமக்கு உடனே ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும், நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சொல்யூஷன் வரணும். ஸோ அதுக்காக நம்ம we are so easily we go. அது பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிற மேலே இருக்கு, நான் இருக்கிறேன், பட் என்னை விட்டுட்டு நீ எங்கே போகிற. God hates idolatry. அடுத்தது இந்த பாவம் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இட் ஆல்சோ ஸ்பிரிட்ஸ். 9வது வசனத்தில் பாருங்க. எருசலேம் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அது அங்கே இஸ்ரேலில் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இட் ஹஸ் கான் அப் டு ஜெருசலேம் சொல்கிறாரு. ஸோ பாவம்ன்றது வந்து இட் ஸ்ப்ரெட்ஸ். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸுன்றது வந்து இன்னைக்கு நல்லா பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி தவறான வர்ஷிப் முறை, ஆராதிக்கிற முறை, இதெல்லாம் பாருங்க எப்படி ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்குல்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் லைக் தட். அண்ட் இன்னைக்கு அதுதான் கன்சிடர்ட் அஸ் பாப்புலர், அதுதான் இன்னைக்கு எல்லாருமே சரி அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இப்போ நம்மலாம் ஆண்டவரை ஆவியில் ஆராதிக்கணும்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அது பிடிக்கல. என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஒரு 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 லைவ்லியா இல்லை, ஒரு ஆட்டம் இல்லை, ஒரு பாட்டம் இல்லை, தெர் இஸ் நோ ஷேக்கிங். எனக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. பிகாஸ் தே திங்க் ஆராதிக்கிறதுனாலே அப்படிதான் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனுக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்தாச்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன் மற்ற ஆல்டரை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு இன்னைக்கு நடக்கிற கோமாளித்தனம், கூத்தாட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஈவன் வண்டர் நம்ம எங்கே இருக்கிறோன்றது அந்த லெவலுக்கு நீங்கள் பேசு. பிகாஸ் இட் ஸ்ப்ரெட்ஸ். இந்த மாதிரி காரியங்கள் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி தான் நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் கண்டிஷன். இதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய இடத்துல இருந்து நான் இறங்கி வருகிறேன். பிகாஸ் ஐ ஹாவ் டு டூ சம்திங் நவ். நான் சொல்கிறேன், மீகாவுடைய டைமில் ஆண்டவர் இதை சொன்னார்னா, நம்ம இருக்கிற டைமில் கண்டிப்பாக ஆண்டவர் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறார். மேபி ஸ்டில் வெயிட்டிங், கிவிங் சம் டைம். பட் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வரதான் போகுது. நம்மளுடைய இதில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் கடைசி ஜட்ஜ்மெண்ட் முன்னால் ஆண்டவர் நிறைய வார்னிங்ஸ் கொடுக்குறாரு. நிறைய வார்னிங்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய சபைகளோட சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம், அதெல்லாமே வார்னிங்ஸ் தான். அதெல்லாமே அதில் நடக்கிற பிரச்சனைகள், அதில் வருகிற இந்த கோர்ட்டு கேஸ், இதெல்லாமே நமக்கு வார்னிங். இதெல்லாமே என்ன சொல்லுதுன்னா, திஸ் இஸ் நாட் ரைட், இது நடக்கிறது சரியில்லை அப்படின்றத நமக்கு ஆண்டவர் வார்னிங் கொடுத்துருக்காரு. பட் எத்தனை பேருக்கு அது வார்னிங்னு புரியுதுன்றதா தெரியல. அதனால தான் நான் இங்கே பேசுகிறேன்.
அட்லீஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே வார்னிங், ஆண்டவர் நம்ம கொடுக்குற வார்னிங். இப்போ அந்த சபைகளில் நடக்கிற காரியங்கள், நம்ம பாரம்பரிய சபைகளில் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இட்ஸ் சம் வார்னிங். காட் இஸ் டெல்லிங் இது எல்லாமே வார்னிங். ஸோ தட் யூ, நீங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 4 பேர், மீகா ஒருத்தர் தான், பட் he was still speaking. ஒருத்தர் அந்த பேசிட்டு இருக்கிறது அவ்வளவுதான். ஐசாயா ஜெருசலேம்ல பேசிட்டு இருக்காரு. இவங்கள மாதிரி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க தெரியல, பட் அட்லீஸ்ட் தேர் ஆர் ஸ்பீக்கிங். ஸோ அதுதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆண்டவர் காரியம். ஸோ திஸ் இஸ் வாட் இன்னைக்கு நம்ம சிச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் சிமிலர். எனக்கு வந்து இந்த மீகாவை வாசிக்கும் போது, மீகா மட்டும் இல்லை மற்ற எல்லாத்தையும் வாசிக்கும் போது நம்ம சிச்சுவேஷன், நம்மளுடைய கிறிஸ்தவத்தின் நிலைமையும் யூதா இஸ்ரவேலின் நிலைமையும் ஒன்று தான். மேபி இன்டென்சிட்டி கம்மியாக இருந்திருக்கலாம் இன்னும், பட் இன்னும் எப்படி போக போகுது நமக்கு தெரியாது. அடுத்தது நம்ம 2வது சாப்டருக்கு வருவோம். இங்கே வந்து மெயினாக பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு அந்த 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட ஜட்ஜ்மெண்ட் அகைன் திரும்ப சொல்கிறாரு. அப்புறம் 6வது வசனத்துலேருந்து பாருங்கள். ஓகே, ஓகே, okay. So 6வது வசனத்தில் do not say such things. The people respond, do not prophesy like that. Such disasters will never come over. அப்படிதான் இருக்கு. Such disasters, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்போ மீகா சொல்றாரு, நீங்களாம் திருந்தாட்டா, நீங்களாம் இது பண்ணாட்டா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் சொல்றாரு. பட் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ப்ராஃபஸி பண்ணாது, இதெல்லாம் நடக்காது. These things will not happen. 11வது வசனம் வாசிங்க. Suppose a prophet full of lies would say to you, I'll preach to you the joys of wine and alcohol. That's just the kind of prophet you would like. So அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கிறது குறித்து நான் ப்ராஃபஸி சொல்றது, ஒரு பொய்யான ப்ராஃபட் வந்தா அந்த ப்ராஃபட் தான் உங்களுக்கு சரின்றது, அந்த மாதிரி ப்ராஃபட் தான் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது. என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை பேசுற ப்ராஃபட் உங்களுக்கு வேண்டாம், இந்த மாதிரி ப்ராஃபட். இட்ஸ் நாட் சர்காஸ்டிக். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு மைக்கா மூலமா, உங்களுடைய ஆட்டிடியூட் அதுதான். யூ ஆர் ஓன்லி லுக்கிங் ஃபார் சம்திங் எக்ஸைட்டிங். ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு நோ த ட்ரூத். சத்தியத்தை நீங்க அறிகிறதுக்கு வேண்டிய இதே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த 2வது வசனத்துல 5வது வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. பட் 12-13 வாசித்தீங்கன்னா அது ரெஸ்டோரேஷன் கொடுத்து இருக்குது. நான் திரும்பவும் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணுவேன். ஐ வில் ஷோர்லி கேதர் ஆல் ஆஃப் யூ ஜேக்கப். ஸோ இந்த ப்ராஃபஸிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த எல்லா ப்ராஃபஸிஸ்லயும் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுப்பாரு, பட் அதே நேரத்தில் மர்சியும் இருக்கும். இதுலயுமே மீகால நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதில் காம்பினேஷன் தான் வந்துட்டே இருக்கும். ஸோ இதான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ இந்த 12-13 வாசித்தீங்க, இட்ஸ் அபவுட் ரெஸ்டோரேஷன் இருக்கு. ஐ வில் பிரிங் யூ பேக், ஐ வில் கேதர் யூ ஆல் ஜேக்கப், I will bring them together like a sheep in a pen. சரியா? So இதுதான் this is what the character of God is, that there is judgment, there is also mercy. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கு, he is judging them, but at the same time there is also mercy. இதுதான் ஆண்டவருடைய கேரக்டர் புரிஞ்சுக்கணும். See, God, he is love, he is full of mercy, but அவர் அன்புள்ளவர் தான், அவரோட கிருபை உள்ளவர் தான். பட் அதே நேரத்தில் கிருபையும் அன்பையும் மட்டும் நம்ம நினைக்க கூடாது. He is also God of justice. He is a just God. He has to do justice. ஏன் ஜட்ஜ் பண்றாருன்னா, because he is a God of justice. ஆண்டவர் சொல்லிக்கலாம், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்ப்பா, நான் எல்லாத்தையும் நீங்க பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடலாம். சொன்னா மேபி அவர் நீங்க ஒரு அன்புள்ள தேவன் சொல்லலாம். But you can never call him a God of justice. You can never call him God of justice. அவர் நீதியை நிலைநாட்டுகிற தேவன் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அன்புள்ள தேவன் நீங்க சொல்லிக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டார்ல. அன்புள்ள தேவன் நீங்க சொல்லலாம், பட் நீதி உள்ள தேவன் நீங்க சொல்ல முடியாது.
புரியுதா? ஒருவேளை வெறும் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு mercyயே கிடையாது அப்படின்னு சொல்லுவாருன்னா அப்படின்னா நீங்க சொல்லலாம் அவர் நீதி உள்ள தேவன் சொல்லலாம். பட் யூ கேன் நெவர் சே he is a God of love or mercy. ஸோ ஆண்டவர் ரெண்டு இருக்கு, ரெண்டு கேரக்டர் இருக்கு. ஸோ இதுதான் நீங்க ஆண்டவரை புரிஞ்சுது, அவரோட கேரக்டர்ல இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சுது. he is just and he judges, but at the same time he gives mercy. அவர் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, he judges தான், அவங்களுக்கு நியாயம் தீர்க்கிறாரு, பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு கிருபையும் கொடுக்குறாரு. he loves them. Justice and mercy. சிலுவை ஆக்சுவலாக நீங்க கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா, கிராஸ் சிலுவையில தான் அந்த ஜஸ்டிஸும் mercy it comes together. it comes அங்கதான் வருது. ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, that is again that is just a God of love, but he won't be God of justice. பட் சிலுவையில தான் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களால் சிலுவையில் அடிக்கப்படும் போது தான், அவர் நம்மளை பாவத்துக்காக அங்க அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது தான் God's justice is being revealed. புரியுதா? அவருடைய நியாய தீர்ப்பு, அவர் நியாயமுள்ள நீதியுள்ள தேவன்றது அங்கதான் வெளிப்படுது. அவருடைய அந்த இயேசு கிறிஸ்து படுகிற பாடுகள் மூலமாக, அதன் மூலமா நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த மன்னிப்பின் மூலமாக தான் நான் அவருடைய அன்புள்ள தேவன்றதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். So he can be either, he cannot be either of. See, அவர் ரெண்டையும் உடைய தேவன். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை பற்றி புரியும் போது இது ரெண்டும் உங்களுக்கு புரியணும். You have to understand both of these things. இது ரெண்டுமே அவருடைய கேரக்டர் தான். He cannot be just a God of justice, he cannot be just a God of love. ஒரே நியாயத்தை நீதியை மட்டும் நிலைநாட்டுகிற தேவனாக மட்டும் அவர் இருக்க முடியாது, அதே நேரத்தில் அன்பை நிலைநாட்டுகிற தேவனாக மட்டும் இருக்க முடியாது. ரெண்டையும் சேர்த்து நிலைநாட்டுவார். அதனால தான் அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதுக்கு தேவையானாலும், because he is a God who judges. He needs somebody to shed blood. நம்மளுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து, அதனால தான் அடிக்கப்படுறது வேண்டிய அந்த அவசியம் வந்தது. அதன் மூலமாக நாம் பட் அதில் ஒரு பியூட்டி, அதெல்லாம் கிராஸில் உள்ள பியூட்டி இருந்தது. அந்த ஜஸ்டிஸை இயேசு கிறிஸ்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இயேசு கிறிஸ்து ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாரு. அந்த mercy லவ் நமக்கு புரியுதா? நம்ம பாவத்துக்கு நம்ம அடிக்கப்பட்டிருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. It's a mercy and love. நம்ம எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் he took it. He's a judge, justice. He's a judge, but he's also our father. அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி, அதே நேரத்தில் நம்மளுடைய பிதாவு, நம்மை நேசிக்கிற பிதாவுமா இருக்கிறார். இதுதான் தேவனுடைய கேரக்டர். ஆக்சுவலாக ப்ராஃபஸியில் நீங்கள் பார்க்குறதோ, நீங்கள் the more you அதை நீங்கள் தியானம் பண்ணும்போது யூ அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் கேரக்டர். ஆண்டவருடைய கேரக்டர் யாருன்றது அப்போ தான் நமக்கு புரியும். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படி தான் நமக்கு புரியும். 3வது அதிகாரத்தில் வரும்போது இங்கே 3வது அதிகாரத்தில் சொல்கிற இஸ்ரேலுடைய லீடர்ஸுடைய குவாலிட்டிஸ். இன்னும் ஏன் ஜட்ஜ்மெண்ட் நான் பண்ணுறேன்னா, பிகாஸ் த லீடர்ஸ், நீங்கள் 1வது வசனத்தில் you are supposed to know the right from wrong, but you are the very ones who hate good and evil, love evil. புரியுதா? நீங்க உங்களுக்கு லீடர்ஸ் தான் சொல்றாரு, the people who lead. ஸோ நீங்க லீடர்ஸ்க்கு தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஸோ யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கூட. இப்போ நான் இங்கே முன்னால் நிற்கிறேன்னா கண்டிப்பாக எனக்கு ஜட்ஜ்மெண்ட் ஜாஸ்தி உண்டு. பிகாஸ் என்னைய ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணும்போது he will judge me more strictly than people who don't preach. ஸோ நீங்கள் நினைக்காதீங்க ப்ரீச் பண்ணுறது அது ஒரு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு they don't understand. வாயில் வரதெல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் if you teach and preach, if you are a leader, if you preach and teach, then உனக்கு you will be judged more. இங்கே அதான் இங்கே ஸ்பெசிஃபிக்கலி 3வது சாப்டர் ஃபுல்லாக about the leaders தான். You are leaders and people who lead. 5வது வசனம் பாருங்க. அஞ்சாவது வசனமா இது. So you are few false prophets are leading my people astray. You promise peace for those who give you food.
பட் யூ டிக்ளேர் வார் அண்ட் refuse to feed you. ஸோ இங்கே ப்ராஃபட்ஸோடைய சுச்சுவேஷனை பாருங்க. இது ப்ராஃபட்ஸ், ஜூடால உள்ள ப்ராஃபட்ஸோடைய கண்டிஷன் பாருங்க. யாரெல்லாம் சாப்பாடு கொடுக்குறானோ அவனெல்லாம் ஆசீர்வதிக்கிறான், யாரெல்லாம் சாப்பாடு கொடுக்கல அவனுக்கெல்லாம் சாபம். இது see the reality. இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் இன்னைக்கு நம்ம அதே சுச்சுவேஷன்ல தான் நடக்கிறோம். யாரெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோன்னா ஐயா ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் காசை கொடுக்கலன்னா ஓ உனக்கு ஜெபமே கிடையாது. எப்படி எத்தனை வருஷம், எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலும் ஆண்டவர் யூதாவுடைய கண்டிஷன் நம்மளோட கண்டிஷன் அப்படியே இருக்கு, சேம். அடுத்தது பட் ஆஸ் ஃபார் மீ, 8வது வசனம், பஸ் ஐ எம் ஃபில்ட் வித் பவர் வித் தி ஸ்பிரிட். 8வது வசனம். See, இங்கே சொல்றாரு, but as for me, I am filled with power with the Spirit of the Lord. I am filled with justice and strength to boldly declare Israel's sin and rebellion. So, இந்த கூட்டம் இருக்குது, சாப்பாட்டுக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. பட் அதே நேரத்தில் அதுக்கு நடுவில் மீகாவும் இருக்கிறார். பட் he says, I am filled with the Spirit of God. இதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இங்க எல்லா இடத்துலயும் ஒரு சிறு கூட்டம் எப்படி இருக்குது? They are filled with the Spirit of God. They are filled with justice and strength to boldly declare this is wrong. இதே கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் தான், பட் அந்த கூட்டமும் இருக்குது. இதே சாப்பாட்டுக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. பட் மீகா மாரி ஐ எம் ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட். அதான் அந்த கான்ட்ராஸ்ட் பண்றாரு பாருங்க. ஐ எம் ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஐ எம் நாட் லைக் இவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி சாப்பாட்டுக்கு நான் சொல்ல, பட் நாவியில நிரம்பி இருக்கிறேன், நாவியில நிரம்பி இருக்கிறேன். நம்மளை வாஸ்துவோம், ஆர் வி லைக் தட்? நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் நம்மளை அதுக்கு தான் அழைக்கிறாரு. இந்த கூட்டம் இப்படிதான் இருக்கும், இவங்க இப்படிதான் இருப்பாங்க. பட் அதன் மத்தியில நம்மளை ஆண்டவர் எப்படி அழைக்கிறாருன்னா, நாங்கள் ஆவியில நடந்திருக்கிறோம். We are filled with the Spirit and power to declare that this is wrong, because we are filled with the Spirit of justice and strength. 9வது வசனம் பாருங்க. Listen to me, you leaders of Israel, you hate justice and twist all that is right. The twist என்ற வார்த்தை தமிழ்ல எப்படி இருக்கிறது? 9 கோணலாக்கி, செம்மையானவைகள் எல்லாம் கோணலாக்கி, அதான் ட்விஸ்ட்ன்றது. ஸோ இன்னைக்கு நிறைய டீச்சிங்ல இப்படி தான் நடக்குது. ட்விஸ்டிங் தான் இன்னைக்கு. நிறைய வார்த்தையை எடுத்து ட்விஸ்ட், நிறைய ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து, பைபிளில் வார்த்தையை எடுத்து ட்விஸ்டிங், கோணலை செம்மையானது கோணலாக்கிடுவான். அதாவது இன்னைக்கு பிரசங்கிகள்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, சரியான வார்த்தையை எடுத்து அதை கோணலாக்கிறது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருக்கு சத்தியத்தை இன்னைக்கு ட்விஸ்டிங் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரே இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், எல்லாம் ட்விஸ்ட். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து எல்லாத்தையும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள், நான் இதுல மீகால இருக்க நிறைய வார்த்தைகள் நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல தான் நான் பார்க்குறேன். அன்னைக்கு நான் 7வது சாப்டர் வரும்போது வர்றேன். ஸோ ட்விஸ்டிங் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே தான் இங்கே சொல்றாரு, யூ ஆர் ட்விஸ்டிங். கோணலான நேரானதே கோணலாக்குற ஆண்டவர் நம்மளை எது கலப்பிருக்கிறாருன்னா, கோணலானதை நேராக்குறதுக்கு தான் அழைச்சிருக்காரு. பட் இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, நேரா உள்ளதை கோணலாக்குது. அடுத்தது 11 பாருங்க. 11 அப்படியே நம்மளுடைய சிச்சுவேஷன் தான். வாசிங்க அது. ஆசிரியர் கூலிக்கு உபதேசிக்கிறார். ப்ரீஸ் டீச் காட்ஸ் லா ஃபார் பிரைஸ். அடுத்தது பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். இன்னைக்கு இதே தான் நடந்திருக்கு. தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். அவங்க பேர் தான் தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு. அடுத்தது இதான் பணத்தை வாங்கிட்டு குறி சொல்றாங்க. குறி சொல்லிட்டு நான் கர்த்தர் எங்களோட நடுவில் இல்லையா, the Lord is here among us, ஒரு காமம் எங்களுக்கு வராது, ஒரு தீங்கு எங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இதே சிச்சுவேஷன் தான். உங்களுக்கு தெரியும், பணத்துக்காக குறி சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யூ நோ தட், ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யூ தட். ஸோ அதே சிச்சுவேஷன் தான் பாருங்க. we are in the same situation. 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, 4வது அதிகாரம், அது வந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த 1வதுலேருந்து 5வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மில்லேனியம், 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரூல் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் 6லேருந்து 8 வரைக்கும் அதே தான் இயேசு கிறிஸ்து ரூல். 10லேருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அவங்க பாபிலோன்லேருந்து திரும்பி வர்றதை குறித்து இருக்கு. ஸோ நீங்கள் ப்ராஃபஸியை பார்க்கும்போது எப்பவுமே ப்ராஃபட்ஸ் நல்லா பாருங்க. அவன் இப்போ ஒரு ப்ராஃபஸி ஒரு வார்த்தை எடுத்தீங்க, அது அடுத்த 100 வருஷத்துல நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த பேசேஜில் இன்னொரு ப்ராஃபஸி இருக்கும், அது 5000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதா இருக்கும். ஸோ இதுதான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதான் தான் ப்ராஃபஸியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தேர் இஸ் நோ லாஜிக்கல் மைண்டை யூஸ் பண்ண முடியாது. யூ நீட் த ஹோலி ஸ்பிரிட் டு டீச் யூ. பரிசுத்தாவே தான் உங்களுக்கு. யூதர்கள் ஏன் இந்த சரியான இந்த ப்ராஃபஸியை புரிந்து கொள்ள முடியலன்னா, அவங்களுக்கு அது தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த டைம் கேப் இருக்கிறது. இந்த டைம் கேப் நீங்கள் இதை டைம் நமக்கும் டைம் கொஞ்சம் ஆகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ இது நீங்கள் நல்லா வாசிங்க, இதை யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் ஜஸ்ட் கிவ் யூ த ப்ரீஃப் அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ தட் யூ ரீட் இட், நீங்கள் வாசிங்க. ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் 5வது அதிகாரத்துக்கு வரேன். 5வது அதிகாரத்தில் இந்த 2வது வசனம் தான் நம்ம அதிக கோட் பண்ணுறது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார். ஸோ இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார்ன்றது ஃபர்ஸ்ட் இங்கே தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னால் 1வது அதிகாரத்தில் பாருங்கள், 1வது வசனத்தில் பாருங்கள். அந்த எனிமீஸ் லேயிங் siege to Jerusalem, they will strike Israel's leader in the face with a rod. ஸோ இதை யாரை குறித்து சொல்கிறதுனா, இஸ்ரேல் யூதாவோட கடைசி ராஜா ஜெடேக்கியாவை குறித்து சொல்கிறது. ஸோ அவனை they will strike him in his face with their rod. ஸோ அவனுடைய கதை முடிந்து விட்டது. ஆனால் யூதாவின் கதை முடியவில்லை. அதுதான் சொல்கிறேன். அப்போ அவனுக்கு அடுத்தது யார் வரப்போறா, அதுதான் இந்த. ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் அந்த 2வது வசனம். ஓ பட் யூ ஓ பெத்லகேம், 2வது வசனத்தில் இருக்குதா, யூஆர் ஒன்லி த ஸ்மால் அமௌங் பட் அமௌங் யூ வில் கம் அ ரூலர் இருக்குதா, 2வது வசனம். ஸோ அங்கே அவன் சாகுறான். பட் அவன் சாகிறதோட முடிய போகிறதில்ல, இயேசு கிறிஸ்து வர போகிறார். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் அது. சிலதான் நிறைய பேர் அது வாசித்துட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நினைப்பாங்க. அங்கே அவன் சாகிறான், பட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம், ஹி வில் கம் அண்ட் ரெயின் ஃபார் எவர், ரூல் ஃபார் எவர். அடுத்தது அவங்களுடைய திருப்பி அவங்க எக்ஸைலுக்கு போகிறத குறித்து இருக்குது. 7வது வசனம் இல்லாமல் 8வது வசனம் பாருங்க. அந்த 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், The remnant of Jacob shall be known in the Gentiles in the midst of many people, as a lion among the beasts of the forest, as a young lion among the flocks of sheep. ஓகே. ஸோ இந்த எப்படி இருப்பாங்கன்னா, அந்த எக்ஸைல்ஸ் ஜூஸ் வில் பி லைக் அ லயன் அமங் த பீப்புள். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ யூதர்கள் ஃபுல்லாக சிதறிக்கப்படுகிறாங்க. தே ஆர் எக்ஸைல்ட் எவ்ரிவேர். பட் எங்கே போனாலுமே தே ஆர் லைக் லயன் அமங் த பீப்புள். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். யூதர்களுடைய அந்த ஒரு தேர் டிஃப்ரெண்ட், அவங்களுடைய அந்த டிஃப்ரென்ஸ், தேர் லைக் லயன் அமங் த அதர்ஸ். மற்றவங்களோட ஒரு வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்ம உலக பிரகாரமாகவும் நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த நோபல் பிரைஸ், எந்த வருஷம் நோபல் பிரைஸ் டிக்ளேர் பண்ணாலும் அதில் எப்படி ஒரு 3-4 யூதர்கள் இருப்பாங்க. வருஷம் இத்தனைக்கும் உலகத்தில் அவங்களுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கம்மி அவங்க தான், பாப்புலேஷனில் கம்மி அவங்க தான். பட் எந்த வருஷத்தில் நோபல் பிரைஸ் டிக்ளேர் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக 3-4 யூதர்கள் இருப்பாங்க. ஸோ அதான் இங்கே மீன் பண்ணுறது. அதையோ சொல்கிறேன், எங்கே அவங்க போனாலும் சரி, they will be like lion among the people. அவங்க எல்லாருக்கும் முன்னால் ஒரு சிங்கத்தை போல நிற்பாங்க. they will be different. ஸோ அதுதான் இங்கே ப்ராஃபஸை பண்ணுறது. ஸோ 6, 7 நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் டோன்ட் ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் 6வது அதிகாரம் 8வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதுதான் இதுதான் ஒரு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான வசனம். 6, 8. வேற எண்ணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான். ஸோ இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நமக்கு ஆண்டவர் கேட்கறது எல்லாமே வேற என்ன. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், what is it, to act justly, to love mercy, to walk humbly before God. ஸோ இதை நல்லா வாசித்துக்கோங்க. இது இந்த வார்த்தை முக்கியமானது. அடுத்தது நீங்கள் ரொம்ப
ஏழாவது அதிகாரத்தில் 8 to 13 இது ஒரு இஸ்ரேலை பற்றி எழுதினாலும் இது நமக்கு ரொம்ப பொருந்தும். ஸோ வென் யூஆர் டவுன், நீங்கள் எப்படி எங்கே உழுது கிடந்தாலும், இப்போ இஸ்ரேல் அவங்களும் நிறைய காரியங்களை செய்து ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. பட் ஆண்டவர் சொல்கிறார் 8 அதை வாசிங்க. டூ நாட் எழுந்திருப்பேன். இதுதான் நீங்க நல்லா இதை இந்த 2 6, 8 7வது அதிகாரம் 8வது வசனம், 6ல் 8வது வசனம், 7ல் 8வது வசனம். ஸோ இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். இதை நீங்க பிசாஸ்ட்ட சொல்லணும். நீங்க ஒருவேளை உழுறீங்க, ஒருவேளை ஒரு தவறு பண்றீங்க, யூ ஆர் ஃபாலிங். நீ உளுந்த உடனே பிசாசு உங்க மைண்ட்ல போடுவான், நீ இனிமே அவ்வளவுதான், நீ இனிமே எந்திரிக்க மாட்டேன், நீ உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது, யூ ஆர் ஃபினிஷ், உனக்கு ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, நீ இன்னும் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லும் போது நீங்க பிசாசு தெளிவா சொல்லுங்க. 7வது அதிகாரம் 8வது வசனம், though I will fall, I will rise, though I sit in darkness, the Lord will be my light. இதை நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு வார்த்தை இது. 6, 8, 7, 8, 4, 8 தான் நமக்கு லைட். அதை பிடிச்சு கொண்டு தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். வேண்டாம் கேட்குற வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லுவேன். 7, 8ல் சொல்லுவார், நீங்கள் விழுந்தாலும் சரி, யூ கேன் ஆல்வேஸ் கெட் அப். ஸோ காட் வில் பி அவர் ஸ்ட்ரென்த், ஹீ வில் பி அவர் லைட். ஸோ நீங்கள் வாசிங்க இதை. ஸோ டோன்ட் டேக் அ லாட் ஆஃப் டைம். 7 அதிகாரம் தான். ஸோ இந்த நான் கொடுத்த இந்த பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு ஹீ வில் ரிவீல் இட் டு யூ. நல்லா டேக் டைம் டு ரீட் இட். முதல் ரீடிங்கில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியாது. பட் 2வது 3வது தடவை வாசிக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இங்கிலீஷ் பைபிள் வாசிக்க முடிச்சுன்னா நீங்கள் ஒரு 2 டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி வாசிங்க. இப்போ நிறைய காரியங்கள் உண்டு உங்களுக்கு ஆண்டவர் இதிலிருந்து வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நாம கொடுவார்.